ஹலோ மாலா. ஹலோ. என்னம்மா? என்னக்கா என்ன பண்ற? சும்மா தான் வீட்டில் உட்காந்துக்கிறேம்மா, டிவி பார்த்துன்னு. அப்படியா? என்ன சொல்லு, என்ன விஷயம்? இல்லக்கா, எனக்கு இந்த மாசம் மளிகை சாமான் வாங்க கூட காசு இல்லக்கா. ம். இவரும் வேலைக்கு போக சொன்னா வேலைக்கு போகாம சும்மா போயிட்டு போயிட்டு எங்கேயும் வேலை கிடைக்கல திரும்பி வந்துடுறாரு. இப்படியே வேலை கிடைக்கலன்னு சொன்னா எப்படி? பசங்க ஆயிடுச்சு. ஆ? சுத்தமா வீட்டுல சாப்பாடு செய்ய கூட அரிசி இல்லக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா. சரி சரி, நான் வரேன். அம்மாவும் என் கூட தானே இருக்காங்க, அவங்களே வேற பாத்துருந்தாங்க. முடியலக்கா, சமாளிக்க முடியலக்கா. நானே எங்கன்னா போய் வேலைக்கு போகலான்னு போனா எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கலக்கா. சரி சரி, நான் வந்து வீட்டில் வந்து பேசுகிறேன். எத்தனை வரேன். சரி சரி, வச்சு மாலா. இந்த மளிகை சாமான் கேட்டல, சீக்கிரமா எடுத்து வச்சு கொடு. மாமா வர டைம். உட்காருக்கா முதல்ல. இது உட்காந்துதான் டைம் கிடையாதுமா. அவர் வந்துட்டாருன்னா கால் தான் வீணா பிரச்சனை தான் வரும். நீ மளிகை சாமான் கேட்டேன்னு பேக் எடுத்து சீக்கிரமா கொடு. அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கக்கா. ஏன் இப்படி பொறுப்பில்லாத இருக்காரு உங்க வீட்டுக்காரு? இந்தாக்கா பேக். சரி, இன்னும் உங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு இப்படியே விட்டா எப்படி? இப்ப நீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நீ சொல்லும் போது, பசங்க ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தா எப்படி? அவர் பொறுப்பில்லாத இருக்கிறாரு அவரு. காசுனாலும் நான் எத்தனை கொடுத்துடலாம், ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சு கொடுத்துடலாம். ஆனா மளிகை சாமான் அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்புறம் எனக்கு தான் கஷ்டம். நான் மட்டும் என்னக்கா பண்றது? வேலைக்கு கூட நான் தான் போய் அவனுக்கு குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட என்கிட்ட காசு இல்லக்கா. உன்னோட நான் வேற யார்கிட்டக்கா போய் நான் கேட்பேன்? எனக்கு மட்டும் யாருக்கா இருக்கா கொடுக்குறது? ஒரு ஆம்பளைக்கு வேலை கிடைக்கல, எப்படி எப்படி பொறுப்பு எப்படி வரும்? பிள்ளைங்கள ஆயிடுச்சு. இதே நானே பார்த்துருந்தா எப்படி? அதுக்கு எனக்கு மாசம் மாசம் நான் மல்லிகை சாமான் எப்படிமா நான் கொடுக்குறது? அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பாக்குறேன். நான் வந்து மாமா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஏற்கனவே. இப்ப போய் அவர் வந்தாருன்னு வச்சுக்க, நான் கேட்கறேன். கேட்டோன்னா நான் வேலைக்கு அவர் அனுப்புற வழியே பாரு. நான் இப்ப பேச டைம் இல்லை எனக்கு. அவர் வந்துருவாரு, நீ அவர்கிட்ட சொல்லி வை, வேலைக்கு போங்கன்னு சொல்லு. இதே பொறுப்பு இல்லாத இருக்கு. நான் வந்து ஒரு நாள் கேட்டாதான் அவர் சரிப்பட்டு வருவாரு. நான் வரேன். அதெல்லாம் இன்னும் வேணாம். காசு கேட்டியே, நான் மறந்துட்டேன். நீ காசு கேட்ட பீஸ் கட்டணும். எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? குழந்தைக்கு பீஸ் கட்டணும் கேக்குறான்னு. நான் மட்டும் என்னக்கா பண்ண? உன்னை விட நான் வேற யார்கிட்டக்கா போய் கேட்பேன்? நீ சரி, அம்மா வந்தா சொல்லிடு. எனக்கு இப்ப டைம் சுத்தமா இல்லை. எனக்கு அவர் வர டைம். நான் கிளம்புறேன். அக்காவும் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நான் மறைச்சிட்டேன். அடுத்த மாசம் என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன்? இந்த மனுஷன் வந்து எந்த பிரயோஜனமா இல்லை. நம்ம தான் வேலை செய்ய வேலைக்கு போயா. வனிதா, என்னங்க? காப்பி ஏத்தணுமா? தலை வலிக்குது. சூடா ஏத்தணும். எத்தனை வரேன். காப்பி. ஏய், என்னடி காப்பி? காப்பி சக்கரையே பத்தல. போட்டு எத்தனை அந்த சக்கரை பத்தல. காப்பி குச்சி பாரு. நீ என்ன போய் சொல்றேன்? இதான் கடிச்சு சக்கரை காலி ஆயிடுச்சுங்க. சக்கரை காலியா? ஆமா. என்ன பேசுற நீ? 3 கிலோ சக்கரை வாங்கி கொடுத்தேன் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி கூட ஆகல. அதுக்கு சக்கரை காலின்றா? நான் சாப்பிட்டேனா இல்ல எங்கன்னா வித்துட்டேனா? எப்ப பார்த்தாலும் இதே இது காண, முட்டை காண, சக்கரை காண, பருப்பு காணன்னு சொல்லுங்கிறீங்க. என்னதான் நினைச்சுக்கீங்க மனசுல நீங்க? ஏய், உன்னை என்ன கேட்டப்பா? காப்பி கேட்ட தலைவலிதான் எடுத்து வந்து கொடுத்த. அதுல சக்கரை இல்லைன்னு அது என்ன பெரிய ஒரு குறையா கொண்டு வர? காலி ஆச்சுன்னு வாங்கி கொடுங்க. அதுதான் கேக்குறேன், எப்படி காலி ஆச்சு சக்கரை? நான் என்ன பண்ணேன்? நான் சாப்பிட்டேன். அவ்வளவு சக்கரை 3 கிலோ சக்கரையா நான் இல்ல வித்துட்டேன். நாங்கண்ணா நீ யார்கிட்ட எங்கன்னா போய் சொல்லி பாரு. நம்ம சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்கிறீங்க. இத்த காண, இந்த கண்ணு, லொட்ட கண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பருப்பு காணா, சக்கரை காணா, அரிசி காணா. எப்பவுமே சக்கரை பெரிய வேலையா இருக்குது உங்களுக்கு. ஏன் நான் இது சரிப்பட்டு வராது. நான் அம்மா வீட்டுக்கு போறேன். நான் நீ சரியில்லடி, வர வர சரி கிடையாது. நீ நான் போறேன். பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற நீ. கேட்டாங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறேன்ற நீ. ஏன் இந்த மாதிரி பண்றா தெரியலையே? டெய்லி நம்மட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினுக்கிறா. 1ஆம் தேதி நம்ம சக்கரை வாங்கி கொடுத்தோம், 3 கிலோ சக்கரை வாங்கி கொடுத்தோம். கேட்டாக்கா சக்கரை இல்லைன்றா. எப்படி காலி ஆகும்? மாசம் சண்டை போட்டுக்கணும் அம்மா வீட்டுக்கு கோச்சிக்கின்னு போறா. கரெக்டா அந்த 5ஆம் தேதி வர வர்றான்டா. 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள போயிடுறா. போயிட்டாங்க சாயந்தரம் உடனே வந்துடுறா. என்ன நடக்குதுன்னு தெரியலையா? இது எதோ தெரியல, ஏதோ சம்திங் நாங்கள் எதோ நடக்குது பார்க்கணும்.
பார்க்கலாம். சக்கரை இல்லாத காப்பியை கொடுத்துருக்குறான். ஏய், அம்மாவோட வேண்டி போற, சாயந்தரம் வேற போற, அதுக்கு இவ்வளவு பெரிய பேக் தூக்கிட்டு போற. துணி எடுத்துன்னு போறாங்க எனக்கு. என்ன துணி எடுத்துன்னு போற? ஒரு மூட்டை நிறைய துணி எடுத்துன்னு போறேன்றா. அது ஒண்ணுமே இல்ல, வேற துணி தாங்குதாங்க. காட்டு பேக். ஏய், பை திறந்து வச்சுன்னு போறடி. ஒண்ணுமே இல்லைங்க, அது சும்மா எப்ப சந்தேகம் பிடிச்சிருக்கீங்க. சரி, மேல வெளியே பார்க்கலாம். பை திறந்து வைக்க முடியாது. லூசா, பை திறந்து ஜிப்பி போடு, காட்டுங்க. வேலை போங்க அப்படி. ஒண்ணுமே இல்ல. அது ஒண்ணு இல்ல. உன் துணி தானே? ஆமா. அப்ப வெளியே நான் பாக்குறேன். ஏன் எப்ப சந்தேகம் பிடிக்கிறீங்க? சந்தேகம் பிடிக்கிறீங்க, காட்டு. என்னடி இது அநியாயமாகுதா? அடிப்பாவி, சக்கரை ரவை. இது எவ்வளவு நாள் ஆகுது இந்த வேலை? எங்க எத்தனை போறீங்க? நான் எங்க எடுத்துன்னு போலுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த 3ஆம் தேதி 5ஆம் தேதி அடிக்கடி அம்மா விட்டு கோச்சின்னு போய் நீ இந்த பேக் எடுத்து இப்பதான் தெரியுது எனக்கு விஷயம். சரி, இப்படியே எத்தனை போயிருந்தா நேடி ஆகுது குடும்பம். என்ன நினைச்சுக்கிறேன் நீ மனசுல? தங்கச்சி போன் பண்ணாங்க, மளிகை சாமான் கூட இல்லன்னு சொல்லிட்டு அதுதாங்க எத்தனை போறேன். தங்கச்சி போன் பண்ண இப்ப வீட்டுல நான் வாங்கி வைக்கிற மளிகை சாமான் எடுத்து முடியா? நீங்க கேட்டா சண்டை போட போறீங்கன்னு. என்ன கேட்டா சண்டை போட போறேன்? உங்க தங்கச்சி கேட்டா எனக்கு வாங்கி கொடுக்க தெரியாதானே? அதெல்லாம் நம்ம குடும்பம் தான், எனக்கு தேவை வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி எடுத்துன்னு போனது தப்பு இல்லடி இது. இது அதான் நான் அப்போ யோசனை பண்ணிட்டேன். நான் 1ஆம் தேதி 5ஆம் தேதி மட்டும் சண்டை போடுறேன் அடிக்கடி. நான் அம்மா வீட்டுக்கு போறேன் கோச்சின்னு போறேன் லீவ். ஆனா போறேன், சாயந்தரம் வந்துடுறேன், கையில ஒரு பேக்கோட பாரு, சரி எதை எடுத்துன்னு போறேன் அப்படின்னு கண்டு இன்னைக்கு தான் நான் உத்து 10 பேர் தெரியுது விஷயம். இல்லைங்க, அவர் போன் பண்ணா புருஷனுக்கு வேலை இல்லையா, அதான் எடுத்துன்னு போறேன் நானே. உங்க கேட்ட தெரியாது எடுத்துன்னு போல, நீங்க அதுக்குள்ள இங்க வந்து உட்காந்துட்டீங்க. ஏய், அவன் புருஷனுக்கு வேலை இல்லைன்னா அதுக்கு நம்ம விட்டு மளிகை சாமான் எடுத்துன்னு போய் கொடுத்து அவளை வாழ வச்சுட்டு நீ. நான் கேட்கறேன், இனிமேல் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாத, புரியுதா? இது வந்து அசிங்கம், நம்ம குடும்பத்தை அசிங்கம். இதெல்லாம் திட்டு தரமா எடுத்துன்னு போய் கொடுக்குது. நீ கேட்டுனா நான் வாங்கி எடுத்துன்னு போய் கொடுக்க போறேன். அவனை வேலை வெட்டிக்கு போவோம் படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி மாசம் நீங்க எடுத்துன்னு போய் கொடுத்து அவனை கெடுத்து வச்சுக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. அவன் நீ சொன்னீங்க நான் வேலை வாங்கி தர போறேன், நல்லபடியா வேலைக்கு போய் பொண்ணுட்டு பிள்ளைங்களை அவனை காப்பாற்ற சொல்லு. இதை நீங்களே கெடுத்து வச்சிருக்கீங்க. அவனை சொல்லிட்டு வந்துட்டேங்க. போன் பண்ணா ஒரு அழுவாத குறையா பண்ணா, சரி எடுத்துன்னு போய் இந்த மாசம் ஒண்ணு கொடுத்துட்டு வந்துடுறேங்க, அடுத்த மாசம் நீ எப்போதான் வாங்கி தர மாதிரி மளிகை சாமான் வாங்கி கொடுங்க, எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரேன். இது வேறு நான் திருப்பி சொல்றேன், ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். நான் வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி மளிகை சாமான் தானே நான் வாங்கி கொடுக்குறேன், இது எடுத்துன்னு போகாது. எனக்கு வந்து கௌரவ கொஸ்டின், இது அசிங்கம். நம்ம வீட்டுல இருந்து நீ இந்த மாதிரி திருடின்னு போற மாதிரி இது அசிங்கமா இருக்குது எனக்கு. நம்ம வீட்டுல இருந்து திருட்டா இது? ஆமா, பின்னாடி சொல்லும் போது அம்மா வீட்டுக்கு போறத போய் சாயந்தரம் வந்துட்டு துணி திறந்து பார்த்தா தெரியுது விஷயம் என்னன்ட்டு. இதுல என்ன ஆகுதுன்னு ஒரு மாசத்துக்கு தேவையான ஸ்டோர் மளிகை ஸ்டோரே உள்ள இருக்கு. மளிகை சாமான் தானே எடுத்துன்னு போய் கூட வேற என்ன எடுத்துன்னு போய் கொடுக்குறேன் நானு. அது என்ன கேளு, இந்த மாதிரிங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இது நம்மளால ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு செய்ய முடியாது, முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ, புரியுதா? நீங்களே கெடுத்து வச்சுக்கிறீங்க அவனை, புரியுதா? நம்மளே கெடுத்து வச்சுக்கிற மாதிரி ஆகுது கதை இது. அவனை ஒழுங்கா என்னை வந்து பார்க்க சொல்லு, நான் கம்பெனில வேலைக்கு சொல்லிக்கிறேன். அவனுக்கு ஒழுங்கா பொறுப்பா வேலைக்கு போக சொல்லு, போயிட்டு பொருட்டு பிள்ளைகளை காப்பாற்ற சொல்லு. இதுக்கு மேல இனிமேல் இந்த மாதிரி வேலை செய்யாத, நான் வாங்கி தரேன் மளிகை சாமான், நீ முதல்ல எடுத்துன்னு உள்ள போ. இல்லைங்க, இதை குத்துறேன் நான் சொன்னதுதான், புரியுதா? எனக்கு கொஞ்சம் காத்துப்பா, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாம் நம்ம இந்த மாசம் போலாம், நான் வரேன், அவனுக்கு வந்து நான் வாங்கி தரேன். சாயந்தரமா வரேன்னு சொல்லிக்கிறேன். சரி ரைட்டு, நம்ம சாயந்தரம் போலாம், நான் வரேன், நான் வாங்கி தரேன். இது முதல்ல வெளியே போக கூடாது, இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி பொருள் சொல்லிட்டீங்கல்ல, நான் வாங்கி எடுத்துன்னு போக மாட்டேன். நீங்க மாசம் எனக்கு வாங்குற மாதிரி நம்ம வீட்டுக்கு வாங்குங்களா, அவன் வாங்கி கொடுத்துருங்க. ரைட், முதல்ல அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு, நான் வேலை சேர்த்து விடுறேன். அதுக்கு சாயந்தரம் வாங்கி தரேன்னா அது போறேன், இல்லைன்னா நான் இப்ப எடுத்துன்னு போறேன். சாயந்தரம் வாங்கி தரேன், கொடுத்துட்டு வரலாம். எதுவும் உள்ள எடுத்து சாயந்தரம் வாங்கி தரேன் போ. எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலை? ஓஹோ, அவனுக்கு தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிக்கிறாப்பா இவ. சரிதான், சரி பார்ப்போம், அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுப்போம் நம்ம. இப்படியே வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து இவனுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க இவங்க. இவ்வளவு நேரம் மாசம் ஆனா எங்கேருந்து எடுத்துன்னு போடுற பொருளுங்களை? இது ரொம்ப தப்பாச்சே, ரொம்ப கெட்ட பழக்கமாச்சே. போய் பார்த்து முதல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி அவன் முதல்ல வேலையில சேர்த்தாதான், வேலை உள்ள தள்ளினாதான் ஒரு பெரிய விமோச்சனம். இல்லைன்னா அது வரைக்கும் இது தொடர்ந்து நடக்கும் இந்த வேலை. போறோம், இன்னைக்கே போறோம், ஒரு முடிவு காட்டுறேன்.